உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம 888 போர்ட்டலுக்கான மெசேஜ் பார்க்கலாம். 888 போர்ட்டல் உங்களுக்கு என்ன ஒரு அற்புதமான விஷயத்த கொடுக்க போறாங்க. இது வந்து நான் மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜாக எடுக்கிறேன். மைக்கேல் ஏஞ்சல் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஒரு பிளெஸிங்ஸ் வேணுமோ இந்த அற்புதமான போர்ட்டலில் உங்களோட அந்த விஷஸ் பலித்தமாக உங்களுக்கு ஏஞ்சல் ஒரு நல்ல வழிகாட்டுவார். நீங்கள் இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹைப் ஒன்று பண்ணுங்க. மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. அவர் நம்பர் 222555 மைக்கேல் ஏஞ்சல் நம்பர். இந்த 888 போர்ட்டல் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிளெஸிங்கை கொடுக்க போகுது இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு பார்த்துலாமா? இது ஒரு ஷார்ட் ரீடிங்காக தரேன். உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரில் கூட நீங்கள் புக் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் பார்க்குறீங்களா? எஸ், இப்போ ரைட் நவ் நீங்கள் டிசிஷன் மேக்கிங் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிறைய பேர் மெயில் பார்க்குறீங்க. நீங்கள் எதையுமே வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவீங்க. நாஸ்திகவாதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக எந்த விஷயத்துலேயும் வந்து நீங்கள் வந்து சிக்க மாட்டீங்க. ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய நபர் நீங்கள். ஆனால் உங்கள் லைஃப் ரொம்ப நாளாகவே நிறைய ஃபெயிலியர்ஸ், அதுவும் ரிலேஷன்ஷிப்பு, உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் வந்து உங்களுக்கு சரியான சப்போர்ட் இல்லை. நிறைய பேர்கிட்ட நீங்கள் வந்து ஏமாந்துருப்பீங்க. லைஃப் ஒரு சிலர் நீங்கள் மற்றவங்களை ஏமாத்திருக்கலாம். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். அந்த கர்ம வினையை கூட நீங்கள் இப்போ வந்து ஃபேஸ் பண்ணலாம். இது ஒரு சிலருக்கு எனக்கு டக்குன்னு வருது. ஒரு சிலர் வந்து மற்றவங்களால நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு உங்களை வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் மூவ் பண்ண விடாமல் ஏதோ ஒன்று வந்து லாக் பண்ண மாதிரி இருக்கு. ஒன்று நீங்கள் உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்க சில மெயில் எனர்ஜியை நீங்கள் வந்து பிளாக் பண்ணியிருக்கலாம் உங்களோட வார்த்தைகளால். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்லாம் பண்ணுவீங்க. மற்ற கூட இருக்கிறவங்களை வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய நபர் நீங்கள். உங்களுக்கு எதுலையுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதுவும் வந்து அது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக இருக்கலாம், அது உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் யாரையோ ஒருத்தரை நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த போர்ட்டல் இஸ் தேர்ட் பார்ட்டி. உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கலாம். இது ஒரு சிலருக்கு, அதாவது உங்களோட மனைவிக்கும் உங்களுக்கும் நடுவில். அதை நினச்சி ரொம்ப இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் அவங்களோட இருக்கீங்களான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். நீங்கள் அவங்களோட லைஃபாக இல்லை, பிரிஞ்சிருக்கலாம். இதுலேருந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறீங்க. அவங்க திரும்ப வருவாங்களா, அந்த ஃபீமேல் எனர்ஜி திரும்ப உங்ககிட்ட ரீயூனியன் பண்ணுவாங்களா, அது உங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனாலும் பயப்படுறீங்க. திரும்ப வந்தால் திரும்ப பிரச்சனை பண்ண போகிறாங்க. ஆனால் ஃபேமிலி வந்து ஒற்றுமையாக ஆகணும்னு நினைக்கிறீங்க. ரீயூனியன் பாசிபிளாக தான் இருக்குது. இந்த 888 போர்ட்டல் உங்களுக்கு என்ன ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்குதுன்னா, குடும்பம் ஒற்றுமையாகும். திரும்ப அவங்க உங்ககிட்ட வருவாங்க. உங்ககிட்ட இருக்க சில மிஸ்டேக்ஸ், அந்த டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங்கில் இருக்கீங்க. திரும்ப அழைச்சிக்கலாமா, இல்லை வேற ஒரு லைஃப் அமைச்சிக்கலாமா, இதெல்லாம் உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். உங்களுக்கான சரியான தீர்ப்பு கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் ரூடு தான், நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய நபர் தான். ஓகேவா? கொஞ்சம் அதாவது எல்லா இடத்துலையும் அதை செய்யக்கூடாது. இது வந்து சில பேர் வந்து மிதுனம், துலாம், கும்பம், சில பேர் மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்கீங்க. உங்களுக்கான உங்கள் சைடில் வந்து நியாயம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கான நியாயம் கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஓவர் இமேஜினேஷன் இருக்குது. சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஹீலர்ஸ் பார்க்குறீங்க, சில ஃபீமேல் எனர்ஜியும் பார்க்குறீங்க. சில நிறைய 75% இந்த டைம் இந்த கார்டு மூலமாக பார்க்கும்போது மெயில் எனர்ஜி அதிகமாக இருக்கீங்க. உங்களுக்கு ஓவர் திங்கிங் உங்கள் நபரை பற்றி இருக்குது. உங்கள் நபரும் வந்து ஒரு ஹீலராக கூட இருக்கலாம், தெரபிஸ்ட் அந்த மாதிரி, டாக்டர், நர்ஸ் அந்த மாதிரி ஒரு வேலையில் இருப்பாங்க. அவங்களோட ரீயூனியன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க.
அவங்க ஆனா அவங்கள பத்தின ஒரு தேவையற்ற பயம், அவங்க விட்டு போயிடுவாங்களோ, அவங்க இப்படி பண்ணிருவாங்களோ அப்படின்னு ஓவர் திங்கிங், ஓவர் அனலைஸ் இருக்கு உங்ககிட்ட. உங்களோட டைப் எப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா, அதுல அப்படியே பிடிவாதமா இருப்பீங்க. டக்குனெல்லாம் மத்தவங்களுக்காக கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிட்டு போகணும்லாம் நினைக்க மாட்டீங்க. இது மாதிரி ஒரு சிலர் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்ககிட்ட வந்து கொஞ்சம் உங்களோட அந்த ஹேபிட்ட கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா, லைஃப் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தா போகும். ஒருத்தருடைய பெர்த்லேருந்தே வரக்கூடிய இயல்பெல்லாம் சடனா மாறணும்னா மாறாது. அதுதான் உங்க கர்மா. ஓகேவா? இந்த நபருக்கு வந்து நெறைய ஞானம் இருக்கும். நெறைய நல்ல ஒரு போஸ்டிங்லலாம் கூட இருப்பீங்க நீங்க. எப்படி நீங்க இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஃபேமிலின்னு வரும்போது, நீ வெளியில ராஜாவா இருந்தா கூட வீட்ல வந்து நீங்க ஒருத்தரோட ஒரு மனைவிக்கு நீங்க கணவன். அப்போ நீங்க வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் அன்பு, அனுசரணை எல்லாம் விட்டு குடுக்கணும். கொஞ்சம் அதெல்லாம் வந்து அப் அண்ட் டவுன்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும். அத விட்டுட்டு, நான் வெளியில பெரிய ராஜா, இங்க வந்து உன்னையும் நீ எனக்கு கீழ அடிமை மாரி இருக்கணும்லாம் அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது. ஓகேவா? கொஞ்சம் இது பண்ணி போங்க. இன்கேஸ் உங்களோட அந்த இயல்பை நீங்க மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ளவர் தெரப்பி ஹீலிங் எடுத்துக்கோங்க. ரேக்கில சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. ரேக்கில சில பவர்ஃபுல் மந்த்ராஸ், பவர்ஃபுல் எனர்ஜிஸ்லாம் நீங்க வந்து உள்வாங்குனீங்கன்னா, எடுத்துக்கிட்டீங்கன்னா தீட்சை வாங்கி, உங்களுக்கு இந்த இயல்பு மாறும். உங்க தலைவிதி, உங்களோட பெர்த்ல இருந்து வரக்கூடிய இப்போ நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம் இவங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜில பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்துலயுமே ஒரு சப்போர்ட் மற்றவங்கள, அதாவது ஒரு தலைமை பண்பு அதிகமா இருக்கும். டிசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கும். டிசிப்ளின் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும். ஆனா நீங்க ஃபாலோ பண்ற அந்த டிசிப்ளின் இதெல்லாம் வந்து மத்தவங்கள வந்து ரொம்ப இது பண்ணும். சில நேரத்துல ரொம்ப என்ன ஒண்ணு கடுமையா நடந்துக்குவீங்க. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும்போது மத்தவங்களால அத தாங்க முடியாது. கொஞ்சம் விட்டு குடுக்க வேண்டிய இடத்துலலாம் ஸ்ட்ரிக்ட்டா பேசுறது, அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ உங்களோட இயல்பு தன்மையில சில ப்ளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஓகேவா? அந்த மைனஸ சரி பண்ணிக்கணும்னா, அந்த இயல்ப வந்து பெர்த்ல இருந்தே வரக்கூடிய அந்த குணாதிசயங்கள், அது வந்து மத்தவங்க ஒரு குடும்பத்தையே பாதிக்கிற அளவுக்கு கூட ஒரு கோபதாபங்கள் வரக்கூடிய கேரக்டர், சட்டு சட்டுன்னு கோவப்படுறது, பிடிவாதமா இருக்கிறது, ஆ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சரி பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் லைன்ல சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்க வந்து தீட்சை வாங்கி செஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட இந்த இயல்ப மாத்திக்க முடியும். உங்க கர்ம வினைய சரி பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ரீடிங் மூலமா, நீங்க என்ன ராசி லக்னம்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கர்மா. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. ஹீல், ரிலீஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம். காட் பிளஸ் யூ. நீங்க இந்த ராசியில இந்த லக்னத்துல வந்திருக்கீங்க அப்படின்னா, இதுக்கான கர்மா தான் உங்களோட அந்த கர்மா தான் உங்களோட குணாதிசயமா இருக்கும். அதுக்கு வரக்கூடிய பிளஸ் என்னவோ அதையும் நீங்க அட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு வரக்கூடிய மைனஸ் என்னவோ அதையும் அட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதை யார் ஒருத்தர் வந்து பேலன்ஸ் இல்லாம விட்டுடுறாங்களோ, அந்த மைனஸா வரக்கூடிய அந்த விஷயங்கள், இந்த குணாதிசயங்கள்ல வந்து மைனஸா வருது இல்லையா, அந்த இயல்புகள்ல யார் ரொம்ப அதிகமா சிக்கிறாங்களோ அவங்க லைஃப்ல ரொம்ப அடி வாங்குவாங்க. அதுல இருந்து நீங்க வெளில வரணும்னு நினைச்சீங்கன்னா, குரு கிட்ட சரண்டர் பண்றது தான் உங்களுக்கு பெட்டர். குருமார்கள் வந்து வாழ்வில சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்துருவாங்க. இது வந்து ரேக்கி மூலம் சரி பண்ணலாம், ஃப்ளவர் தெரப்பி ஹீலிங் மூலம் சரி பண்ணலாம். உங்களோட ஆறாச்சக்கர மையங்களை ஆக்டிவேட் பண்ணி உங்களோட கர்ம வினைகளை சரி பண்ணி உங்களுக்கு நிறைய விஷயங்களை இந்த மாதிரி யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அங்க கூட நீங்க போயிட்டு அந்த தீட்சை கிளாஸ் அட்டன் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் யாரும் தெரியலன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் சஜஸ்ட் பண்றேன். அதுல எல்லாமே இருக்கு. நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் அதை உள்ளடக்கி தான் அந்த ஒரு இது கொடுத்துருக்கேன். இது நீங்க வந்து வயது வித்தியாசம்லாம் இல்லை. இந்த ஏஜ்ல இந்த மாதிரி உங்களுக்கு இந்த தீட்சை கிடைக்கணும்னு பிராப்தம் இருந்தால் கிடைக்கும். இல்லை இப்படியே நீங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஒவ்வொரு சேனலா மாத்திக்கிட்டு போறதா இருந்தாலும் அது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? உங்களோட பெர்த்ல வரக்கூடிய இந்த இயல்புகளை, இந்த கர்ம வினையை சரி பண்ணிக்கிறது குருவால மட்டும்தான் முடியும். ஓகே,
எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க கடவுள் வந்து உங்களோட ப்ரேயரை கேட்டு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்க சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னா அதை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அது எல்லா நேரமும் நீங்கள் போயிட்டு 48 நாள் கோயிலை சுற்றிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நமக்கு நடக்கணும். இந்த வாரத்தில் ஒரு விஷயம் நடக்கணும், இந்த மாசத்துல ஒரு விஷயம் நடக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் 48 நாள் சுற்றிட்டு இருப்பீங்களா? அது வந்து வேலைக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. குரு, மாதா பிதா குரு தெய்வம். குரு தான் உங்களுக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க. இன்னைக்கு குருகுல கல்வி யாருக்குமே கிடையாது. வாழ்வியலை கற்றுத்தர கல்வியா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை. அதனாலதான் இந்த ஸ்ட்ரகிள் இருக்கீங்க. நீங்க இந்த ஆஸ்ட்ரோ பின்னாடி போறதெல்லாம் வந்து உங்க கர்மாவுக்கான விஷயங்களை சரி, அதாவது என்ன சொல்றதுன்னா அதுக்கான விஷயங்களை தேடி போறீங்கன்னு அர்த்தம். அதை சரி பண்ணக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்குன்னா குருமார்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த 888 போர்ட்டல் உங்களோட பேக்கேஜ், உங்களோட பாஸ்ட் கர்மாவெல்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கான குட் கர்மா ஃபர்ஸ்ட் உங்களோட மனம், உங்க மனதுல மாற்றத்தை கொண்டு வரணும். உங்களோட உடல் மனம் ஆன்மால உங்க உடல் மனம் ரெண்டுமே சரியானாதான், பேலன்ஸ்ல கொண்டு வரும்போதுதான் உங்களோட ஆன்மா பலம் பெறும், உங்களோட குட்கர்மா உங்களுக்கு வேலை செய்யும். இல்லைன்னா நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன், சில விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க கிடையாது, டீனேஜர்ஸ்லாம் பார்க்கல, நல்ல மெச்சூரான அபவ் 40, 45, 50 அந்த ஏஜ் குரூப் பீப்புள் அதிகமாக பார்க்குறீங்க. ஓகேவா? இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க நான் வந்து 888 போர்ட்டலுக்கு நான் இதை பார்க்கலான்னு பார்த்தா இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் மெயில் எனர்ஜிக்கு இவ்வளோ தூரம் வந்து டிவைன் வந்து ரீடிங் கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட மனைவி பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு செகண்ட் லைஃபாக வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களும் வந்து ஹீலர்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரபிஸ்ட், டாக்டர் அந்த மாதிரி உங்களுக்கு ஈக்குவலான ஏஜ் குரூப்பில் கூட இருக்கலாம் அவங்க. ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் யாருக்குன்னு சொல்லிட்டு டிவைன் முடிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். இந்த ரீடிங் அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து ப்ரிடிக்ட் ஆகுதுன்னா எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. உங்கள் பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷனும் டிவைன் பாத்தில் இருக்குது. உங்களுக்கு யாராவது மாஸ்டர்ஸ், வாழ்வியல் சொல்லித்தர மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா இந்த 888 போர்ட்டலில் அவங்க கிட்ட தீட்சை வாங்குங்க. அந்த அற்புதமான அந்த ஆற்றலை அட்ராக்ட் பண்ணுங்க. ஓகேவா? நல்லபடியாக சந்தோஷமாக உங்களோட லைஃப்பை, உங்களோட இயல்புகளை மாற்றிக்கோங்க. நல்லபடியாக பாசிட்டிவாக இருந்து நீங்களும் ஹாப்பியாக இருங்க. உங்கள் ஃபேமிலியை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இப்போது இங்கே நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக லைஃப் கோச்சிங் கிளாஸ், ஹீலிங் ட்ரீட்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுட்ருக்க அந்த நபர்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தீக்ஷை கிளாஸஸ் அவைலபிள். பிளாக் மேஜிக் மாதிரி கர்மா கிளன்சிங், உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கு இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அன்றைக்கி வந்து கட்டுக்கள் உடையும் ரொம்ப பவர்ஃபுல்லான டே. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ முன்பதிவு செஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரண்.